சாம் வந்து ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தாருங்க. அது பார்த்த உடனே நான் பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டேன். இப்ப அம்மா வந்து அந்த முட்டையை பார்க்க வராங்க. அவங்களோட ரியாக்ஷன் எடுப்போம். இது இந்த கவருக்குள்ள நீ தொடுமாட்டியா? நான் தொடுறேன் பாரு. இது என்னமா இம்புட்டு பெருசா இருக்கு? பாம்பு முட்டையா வாத்து முட்டையா தெரியல. பாப்பா ஏமாத்துது. வாத்துல இவ்வளவு பெருசா இருக்காதுமா. கிண்ணி கோழின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வான்கோழி. ஆமா, அந்த முட்டை இது. அதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்றது? வான்கோழி முட்டை இது. முட்டை நாட்டுக்கோழி முட்டையாமா? இதுதான் செலக்டடா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முட்டைங்கிறான் ராகவ். என்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முட்டையா? இது இம்புட்டு பெருசு விடாதுமா. ஐயோ, இம்புட்டு பெருசு நான் சத்திரத்துல பார்த்ததே இல்லையே. நானும் பிறந்து வளர்ந்து விழனால. நீயும் பிறந்து நீயும் வளர்ந்து பார்த்ததே இல்லையா? வாத்து முட்டை அவ்வளவு சைஸ்ல இருக்கும். இது என்ன முட்டை? வாத்து முட்டை. இந்த முட்டை தானே நீ நினைச்ச? இது நாட்டு. ஆமா, இது நாட்டுக்கோழி முட்டை. கையில எடுத்து பாருங்க. ஆமா, கையில எடுத்து பாருங்க. நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது நாட்டுக்கோழி முட்டை. அம்மா, இது பாக்கவே பயமா இருக்குமா? பாம்பு முட்டை. அம்மா, ஐயோ, உடைச்சிடாத. என்ன இது எவ்வளவு பெரிய முட்டை வாங்கிட்டு வரலாமா ஃபர்ஸ்ட்? இடியட். ஐயோ, இப்ப தெரியும். இது கூட வச்சு காமிச்சா உங்களுக்கு எவ்வளவு குட்டி முட்டை. என்னமா இது பாப்பமா? நீங்க போய் சொல்றீங்க. வாத்து முட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தெரிஞ்சிடும் வாத்து முட்டைன்னா. எப்பா, நான் சாப்பிட மாட்டேப்பா இந்த முட்டை. எனக்கு பாக்கவே பயமா இருக்கு, பயங்கர பயமா இருக்கு. எத்தனை முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு? இது கேட்டா நாட்டுக்கோழி முட்டையா? யாரோ ஏமாத்திருக்காங்க இவரு. தெரியலையே. பாம்பு முட்டைய உங்ககிட்ட வித்துட்டாங்க. நோ நோ, பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய முட்டை. உருண்டு வந்துடாம ஒரு முட்டை ஆம்லேட் போட்டா போதும். இது வாத்து முட்டை. வாத்து முட்டை தான் இது. வாத்து முட்டை தான். அபியாக்கா தான் கேட்டாங்க, அவங்க தான் கொடுத்துருக்கணும். அம்மாக்கு இன்னைக்கு நைட்டுக்கு இந்த முட்டை தான் அவிச்சு கொடுக்க போறோம். அவிச்சுலாம் தராத. ஆம்லேட் இது ஆம்லேட் போட்டு சாப்பிடுவீங்களா? போட்டு பொரிச்சிருமா, நல்லா இருக்கும். ஆமா, வெங்காயம் கட் பண்ணி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதை வதக்கிட்டு முட்டைய போட்டு நல்லா பொரிச்சிட்டா நல்லா இருக்கும். எப்பா, நான் சாப்பிடவே மாட்டேப்பா இந்த முட்டையை. பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. வாத்து முட்டை பார்த்து எம்புட்டு நாள் ஆகுது தெரியுமா? இது வாத்து முட்டையே தான். போய் சொல்லுங்க. ஏங்க, வாத்து முட்டை தானே? பொய் சொல்லுங்க அதீங்க. பாத்தீங்களாங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அதை கிளீன் பண்ண வாயை மூட உடைச்சிட்டேன் நான். பைத்தியம். ஐயோ, போடுற எல்லாத்தையும் போட்டு வாயிலதான் போட்டாங்க. இப்ப ஏன் அதை நோண்டிக்கிட்டு கிடக்க நீ? குடிக்கிற தண்ணி திறந்து கிடக்கு. மூடியிருக்காங்க. இது வந்து 2 கரு முட்டையாமா. இதுக்குள்ள 2 கோழி குஞ்சுங்கள் இருக்குமா? ஆமா, அப்படிதான் ராகம் சொன்னான். 2 கோழி குஞ்சு இருக்குமா. அதனால 2 ரெட்டை பிறவிங்க இருக்குல்ல, அதோடைய முட்டை கருவாமா இது அப்படின்னு அவர் சொன்னாருமா. உன் மருமக போய் சொல்றாருமா. நீங்க இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடைக்கீங்க? இங்க வந்து கை கழுவுவீங்களா நீங்க? அது என்ன நல்ல பாத்திரம், அதுல போய் இப்படி கழுவுறீங்களே. நீ யார் சாப்பிட்டா? நம்ம ராகு. நான் யாரும் சாப்பிடல. அது நான் சமைக்கிறதுக்காக எடுத்து வச்ச பாத்திரம். பாரு, பிரச்சனை பண்ணாது. இது என்னதுன்னு பார்த்தேன். ஓகேங்க. உங்க அத்தை எவ்வளவு முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, என் மாமியார் இந்த முட்டை எல்லாம். ஓகே, பாய் சொல்லுங்க. இது பொரிக்கதான் நல்லா இருக்கும். இந்த வாத்து முட்டை பொரிச்சுதான் சாப்பிடுவாங்க. என்ன முட்டைன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. சாம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை கோழிங்க, ட்வின்ஸ் வந்து இந்த முட்டைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால இந்த நாட்டுக்கோழி முட்டை இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி எங்க ஏரியால கிராமத்துல வந்து வித்துருக்காங்க. ஓகேவா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தமா? போய் தூங்குங்க, போங்க. பாய் பாய். அந்த முட்டையை இப்ப உடச்சு உன் வாயில தான் ஊத்த போறேன் நான். அதான் ஹெல்த்தி. எங்க அண்ணன் கிட்ட கேட்டா தெரியும். ஆமா, இதுக்கு நான் உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கணும். 5